நமக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு? தெரிஞ்சவங்க எதிர்த்து போனா கூட சிரிக்க கூட மனசு வர மாட்டேங்குது. மனசு ஃபுல்லா வெறுப்பும் கவலையும் மட்டும்தான் இருக்கா? வாங்க அந்த கதையை பார்க்கலாம். விவசாயி ஒருத்தர் காய்கறி தோட்டம் போட்டு அதிலிருந்து வந்த வருமானத்துல தன் குடும்பத்தை நடத்திட்டு வந்தாரு. வருமானம் கம்மி, நிறைய பிரச்சனை, அவர் முகத்துல நிரந்தர சோகம்தான். இப்படியே அவர் வாழ்க்கை போகுது. ஒரு நாள் தன் சின்ன வயசு நண்பனை பார்க்குறாரு. அவரோட நிலைமையும் இந்த விவசாயியோட நிலைமையும் ஒன்று தான். ஆனால் சிரிச்ச முகத்தோட அவரோட நண்பர் பேசுகிறாரு. இதை பார்த்த விவசாயிக்கு ஒரே குழப்பம். எப்படி இவர் மட்டும் சிரிச்ச முகத்தோட இருக்காருன்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே வரலை. அடுத்த நாள் அவருடைய ஊருக்கு ஒரு துறவி வர்றாரு. அந்த துறவியை பார்க்கறதுக்கு இந்த விவசாயி போறாரு. தன் கவலைகள் எல்லாத்தையுமே துறவி கிட்ட எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட துறவி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட வருமானத்தை நீ குறைவா நினைக்கிற, அதே நேரத்தில் உனக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையுமே பெருசா நினைக்கிற. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. உனக்கு இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்லி தர்றேன், கவனமா கவனி. எப்பயுமே இருக்கிறத வச்சு திருப்தியோட வாழ பழகு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை புன்னகையோட கடந்து செல். இது உன் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும் அப்படின்னு துறவி சொல்றாரு. விவசாயி ஆரம்பத்துல துறவி சொன்னதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா காலப்போக்கில் அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு. அதனால அவரை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த துறவியோட மந்திரம் பிடிச்சிருக்கோ கடைபிடிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.